சிட்னியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் புஜாரா தனது 4வது இரட்டை சதத்தினை தவறவிட்டார். ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்தியா 4 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. இந்த தொடரின் இறுதி மற்றும் 4வது டெஸ்ட் போட்டி சிட்னி கிரிக்கெட் மைதானத்தில் ஜனவரி 3ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட்டிங் தேர்வு செய்து விளையாடி வருகிறது. துவக்க வீரராக களமிறங்கிய ராகுல் 9 ரன்களுக்கு வெளியேற மற்றொரு தொடக்க வீரரான மயங்க் அகர்வால் நிதானமான ஆட்டத்தினை வெளிப்படுத்தி 77 ரன்களை குவித்தார். முதல் விக்கெட்டுக்கு களமிறங்கிய புஜாரா நிதானமாக விளையாடி சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் தனது 18வது சதத்தினை பூர்த்தி செய்தார். தொடர்ந்து நிதானமான ஆட்டத்தினை வெளிப்படுத்திய அவர் சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் தனது 4வது இரட்டை சதத்தினை அடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் லயன் தந்திரமாக வீசிய பந்தில் அவரிடமே கேட்ச் கொடுத்து 193 ரன்கள் குவித்த புஜாரா வெளியேறினார். ஏற்கனவே 3 இரட்டை டெஸ்ட் சதங்களை பதிவு செய்திருக்கும் புஜாரா இன்றைய போட்டியில் தனது 4வது இரட்டை சதத்தினை தவறவிட்டார். மறுபக்கம் ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர் லயன் பந்து வீசி கேட்ச் பிடித்து வீரர்களை வெளியேற்றியோர் பட்டியலில் 5வது இடம் பிடித்துள்ளார். இதுவரை லயன் 15 கேட்ச் பிடித்துள்ளார். இவருக்கு முன்னதாக இப்பட்டியலில் இந்தியாவின் அனில் கும்ப்ளே, இலங்கையின் முரளிதரன் 35 கேட்ச்களும், ஆஸ்திரேலியாவின் வார்னே, நியூசிலாந்தின் விட்டோரி தலா 21 கேட்ச்களை பிடித்து முதல் 2 இடங்களில் உள்ளனர். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.